ஒரு அழகான ஊர்ல ஒரு சேது கழுகு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது அந்த ஊர்ல இருக்கிற விவசாய நிலங்களை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது அந்த விவசாய நிலத்தை பண்றதுக்கே ரொம்ப காசெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நிலத்துல நெல் போட்டு வளர்த்துக்கிட்டு வருது. அதே ஊர்ல ஒரு சிட்டுக்குருவியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது ரொம்ப உணவுக்கே கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம இருந்துச்சு. அதனால அது பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போய் உணவு எடுக்கவே ரொம்ப சிரமப்பட்டுச்சு. அதனால அந்த சேதுக்கழுகுவோட வயலுக்கு போய் அங்க இருக்கிற உணவுகளை எடுக்கலான்னு போச்சு. அப்போ அங்க இருக்கிற உணவுகளை எடுத்துட்டு அது வீட்டுக்கு வந்து சாப்பிடுது. அடுத்த நாளும் அதே மாதிரி உணவை எடுக்கலான்னு அந்த சேது கழுகுவோட வயலுக்கு போகுது. அப்போ அந்த சேது கழுகு பாக்குது. ஓஹோ, இதுதான் காரணமா? நான் தினமும் என்னடா நெல்கள்லாம் கொட்டி கிடக்கே அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த சிட்டுக்குருவி வந்து இங்க வந்து உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேது கழுகு அந்த சிட்டுக்குருவி கிட்ட போகுது. ஏய் சிட்டுக்குருவி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வயல்ல வந்து நெல்களை நீ சாப்பிட்டு போவ அப்படின்னு அது வையுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, இல்லை இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, அதனால தான் உங்களோட வயலில் இருக்கிற உணவுகளை சாப்பிட்டு தான் கொஞ்ச நாட்களை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு, உன்னைய நான் சும்மா விட மாட்டேன். என்னோட நெல்களை நீனு எடுத்தனால என்னோட வயல்ல நீனு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சேதுக்கழுகு அந்த சிட்டுக்குருவிய வயல்ல வேலை வாங்குது. உடம்பு சரியில்லாம இருக்கிற நிலையிலையும் அந்த சிட்டுக்குருவி அங்க இருக்கிற வேலைகள்லாம் பார்க்குது. பார்த்துட்டு அது, என்னைய மன்னிச்சிடுங்க, இனிமே நான் உங்க வயல் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிண்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுது. அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தா அந்த வயல்ல இருக்கிற நெல்லெல்லாம் பூச்சியா கடிச்சு கடிச்சு ரொம்ப நெல்லெல்லாம் நாஸ்தியா ஆயிருச்சு. உடனே அந்த சேதுக்கழுகு அங்க போய் பார்க்குது. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த சேதுக்கழுகுவோட ஃப்ரெண்டு சோட்டு வருது. என்ன சேதுக்கழுகு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல, நானே ரொம்ப கடனெல்லாம் வாங்கி இந்த விவசாய நிலத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுலயும் பார்த்தா அந்த நெல்லுல எல்லாம் பூச்சி இதா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா நெல்லுமே வேஸ்டா போயிருச்சு அப்படின்னு அந்த சேதுக்கழுகு அந்த சோட்டுக்குருவி கிட்ட சொல்லிச்சு. அதுக்கு அந்த சோட்டு சொல்லிச்சு, நீ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த சிட்டுக்குருவிய வஞ்ச, ஆனா அந்த சிட்டுக்குருவியா வந்து அந்த நெல்களை சாப்பிடல, அந்த நெல்கள்ல மேலே இருக்கிற பூச்சிகளை தான் சாப்பிட்டுச்சு. அந்த குருவிகள் பூச்சிகளை சாப்பிட்டா அந்த நெல்கள்லாம் நல்லா வந்திருக்கும். நீனு தப்பா நினைச்சு அந்த குருவிகள் நெல்களை சாப்பிடுதுன்னு நினைச்சு அவங்கள துரத்தி விட்ட. இப்போ பாத்தியா உன்னோட வயல் எப்படி ஆயிருச்சு அப்படின்னு அந்த சோட்டு சொல்லுது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு, ஓ, இதுதான் காரணமா? எனக்கு அது தெரியாம போச்சு. அது தெரியாம அந்த சிட்டுக்குருவிய வேற நான் வேலை வாங்கிட்டேன், ரொம்ப திட்டிட்டேன். ஆனா அது எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கு. அது தெரியாம நான் அதை தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த சேதுக்கழுகு சொல்லுது. அந்த சேதுக்கழுகு, சரி வா சோட்டு, நம்ம சிண்டுவோட வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேதுக்கழுகும் அந்த சோட்டுக்குருவியும் போகுதுங்க. அங்க போனோடனே சிட்டுக்குருவி இவங்கள பார்த்து பயப்படுது. சேதுக்கழுகாரே, என்னைய மன்னிச்சிருங்க, இன்னமுமா நீங்க என்ன மன்னிக்கல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சேதுக்கழுகு, இல்ல சிண்டு, என்னைய மன்னிச்சிரு. நீ எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்க. என்னோட வயல்ல இருக்கிற பூச்சிகளை எல்லாத்தையும் நீ உணவா சாப்பிட்டனாலதான் அந்த நெல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் உன்னைய திட்டி அனுப்பிச்சதுல இருந்து அந்த பூச்சிகள் எல்லாம் என்னோட நெல்மணிகளை ரொம்ப சேதப்படுத்திருச்சு. அதனால நீ எப்பயும் போல என்னோட வயலுக்கு வந்து அந்த பூச்சிகளை உணவா எடுத்துக்கோ. என்னைய மன்னிச்சிரு, நான் தப்பா புரிஞ்சு உன்னைய
பழி வாங்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கழுகு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, பரவாயில்ல சேதுக்கழுகே, நான் உங்களோட வயலுக்கு இனிமே தினமும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி எப்பயும் போல அந்த வயலுக்கு போய் பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த சேதுக்கழுகும் நல்ல விவசாயம் பண்ணுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய். ஒரு அழகான காட்டில் ஒரு சிட்டுக்குருவியும் அதோட குழந்தை கீத்துக்குருவியும் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அதுக ரொம்ப ஏழ்மையான குருவிக. அதுக சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற குருவிக. அதுகளுக்கு தேவையான உணவை அன்றாட சமைச்சு சாப்பிட்றதுக்கே அதுக தினமும் போய் காட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வருங்க. அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய ஒரு குருவி குடும்பம் இது. அந்த கீத்துக்குருவிக்கு பிறந்த நாள் வேற வந்துருச்சு. அப்போது அந்த சிட்டுக்குருவி கிட்ட அந்த கீத்துக்குருவி கேட்குது, அம்மா அம்மா, என்னோட பிறந்த நாள் வரப்போகுது, அதுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டு, கேக்கெலாம் வாங்கணுமா. என்னோட ஃப்ரெண்டு ராமுவோட வீட்டில் அப்படித்தாம்மா பண்ணாங்க, அவங்கள மாதிரியே எனக்கும் பண்ணணும் ஆசையாக இருக்குமா அப்படின்னு அந்த கீத்துக்குருவி அவங்க அம்மா சிட்டுக்குருவி கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, நம்மளே ரொம்ப ஏழ்மையான குடும்பம், நம்ம இவ்வளோ ஆடம்பரமாலாம் பிறந்த நாள்லாம் கொண்டாட முடியாது. அந்த ராமுவோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், அதனால அவங்க நினச்ச மாதிரி பிறந்த நாள்லாம் கொண்டாடுறாங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கீத்துக்குருவி ரொம்ப ஃபீல் பண்ணுது. சரிம்மா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே நான் கொண்டாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருச்சு. அப்போ ஒரு நாள் அந்த கீத்துக்குருவி உணவை தேடி காட்டுக்குள்ளே போகலான்னு போய்கிட்டு இருந்துச்சு. அப்போது அங்கே ஒரு பென்சில் கிடந்துச்சு. இது என்ன, ஒரு பென்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குது. அந்த பென்சிலை எடுத்து பார்த்தா அந்த பென்சில் பேசுது. ஏய் கீத்து, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த கீத்துக்குருவி பயந்துருச்சு. என்னடா பென்சில் பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் பென்சில், என்னோட பேரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த பென்சில் சொல்லிச்சு, நான் ஒரு மந்திர பென்சில், எனக்கு எல்லாமே தெரியும். நீ ரொம்ப சோகமாக போய்கிட்டு இருந்திருப்ப போல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த கீத்துக்குருவி சொல்லுது, எனக்கு பிறந்த நாள் வரப்போகுது, ஆனால் எல்லாரும் மாதிரியும் எங்களால் கொண்டாட முடியாது. எனக்கும் கேக்கு, பலூனு, சாக்லேட்டு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு பிறந்த நாள் கொண்டாடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் எங்கள் அம்மானாலையும் முடியாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். எங்கள் அப்பா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே இறந்துட்டாரு. அதனால் எங்கள் அம்மா தான் என்னை பார்த்துக்கிறாங்க. அதனால எங்கள் அம்மாவை நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இந்த பிறந்த நாளும் எப்பயும் போல தான் போக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லுச்சு. அதுக்கு அந்த மந்திர பென்சில் சொல்லுது, நான் தான் உன்கிட்ட வந்துட்டேன்ல, இனிமே நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது, சரியா? வா, நம்ம உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர பென்சிலும் சிட்டுக்குருவியும் அது வீட்டில் இருக்குங்க. அப்போது அந்த மந்திர பென்சில் சொல்லுது, உனக்கு என்ன தேவையோ அதை என்னோட பென்சிலை வச்சு வரைஞ்சினா உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கீத்துக்குருவி பர்த்டே கேக்கு, பலூனு எல்லாம் வரைஞ்சிச்சு. அதை வரைஞ்ச உடனே அது ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி ஆயிடுச்சு. அந்த கீத்துக்குருவி அழகாக அது பர்த்டேக்கு ரெடியாக இருந்துச்சு. அப்போது கீத்துக்குருவியோட அம்மா சிட்டுக்குருவி அங்கே வருது. வந்து பார்த்து, என்ன எல்லாம் உனக்கு எப்படி கிடச்சிச்சு, இதெல்லாம் வாங்க உனக்கு ஏது காசு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த கீத்துக்குருவி நடந்த எல்லாத்தையும் சொல்லுது. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போது அந்த கீத்துக்குருவி அவங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் என் பர்த்டே கூப்பிட்றேன் அம்மா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, சரி இப்போதான் நம்மக்கிட்ட எல்லாம் வந்துடுச்சுல, நீ தாராளமாக கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுதுங்க. அப்போது அந்த ராமுக்காகமும் வருது. கீத்துவோட கேக்கு, வீடு எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பொறாமப்படுது. என்னடா இந்த கீத்துக்குருவி ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிச்சு, ஆனால் இதுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ அழகான கேக்கு, பலூனு, ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே வந்து இந்த பார்ட்டி அழகாக நடக்குதே அப்படின்னு பொறாமப்படுது.
பர்த்டே பார்ட்டி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு எல்லா பறவைகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருச்சுங்க. அப்போது அந்த சிட்டுக்குருவி அந்த மேஜிக் பென்சில் கிட்ட கேட்குது, எனக்கு உதவி வேணும். என்னோட வீடு ரொம்ப பழசாக இருக்குது, அதனால எனக்கு ஒரு வீடு மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குது. அப்போது அந்த மந்திர பென்சில், உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. உடனே அதே மாதிரி அந்த சிட்டுக்குருவி ஒரு வீடை வரைஞ்சிச்சு. அதே மாதிரி காரு வீடு எல்லாம் வரைஞ்சி அவங்க ஒரு நல்ல பணக்காரங்களாக ஆகிட்டாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ராமுக்காகவும், இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ பணக்காரங்களானாங்க திடீர்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவியோட வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லைன்றதுக்காக அது ஃப்ரிட்ஜு படத்தை வரைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த ராமுக்காகவும் அங்கேருந்து வந்து அந்த சிட்டுக்குருவியோட ஜன்னலில் எட்டி பார்த்துச்சு. இது வரைஞ்ச உடனே ஒரு ஃப்ரிட்ஜு வந்தோடதை பார்த்துட்டு, ஓஹோ, இந்த மேஜிக் பென்சில் தான் காரணமா? அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே போயிடுது. அடுத்த நாள் அந்த சிட்டுக்குருவியும் கீத்துக்குருவியும் ஒரு வேலைக்காக பக்கத்து கிராமத்துக்கு போச்சுங்க. இதை பார்த்த அந்த ராமுக்காகவும், இதுதான் சரியான நேரம், அது வீட்டில் போய் நம்ம அந்த பென்சிலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவியோட வீட்டுக்கு போகுது. போய் அந்த பென்சிலையும் திருடிட்டு வந்துடுது. வந்து அதோட வீட்டில் அது ஒரு அழகான டிவியை வரையுது. ஆனால் அது வரவே இல்லை. என்னடா நம்ம வரைஞ்சா மட்டும் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குது. அப்போது அந்த கீத்துக்குருவி அது வீட்டில் பென்சிலை காணான்னு அந்த ராமுக்காகத்துக்கிட்ட வந்து கேட்போன்னு வருது. வந்து பார்த்தா இது வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏய் ராமு, எதுக்கு நீ என் வீட்டில் இருக்கிற பென்சிலை வந்து எடுத்த அப்படின்னு கேட்குது. நீ மட்டும்தான் பணக்காரன் ஆவியா? நாங்களாம் ஆகக்கூடாதா? உன்னோட பென்சிலெல்லாம் தர முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த ராமுக்காகவும் அந்த கீத்துவை அனுப்பிச்சி வச்சிருது. அதுக்கப்புறம் அந்த மேஜிக் பென்சிலில் வச்சு அது ஒன்று ஒன்றா வரைஞ்சி பார்க்குது. எதுவுமே வரலை. அந்த பென்சில் கிட்ட கேட்குது, ஏய் மேஜிக் பென்சிலே, ஏன் எனக்கு மட்டும் வரமாட்டேங்கிற? நான் வரைகிறது எதுவுமே வரலையே, ஆனால் அந்த கீத்துக்குருவி வரைஞ்சது மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த மேஜிக் பென்சில் பேசுது, நீ என்ன தவறாக யூஸ் பண்ணக்கூடாது. நான் சிண்டுவோட வீட்டில் தானே இருந்தேன். நீ அதை திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்து வரைஞ்சினா நான் எப்படி உனக்கு நல்லது பண்ணுவேன்? என்னைய நல்லவங்க யூஸ் பண்ணாதான் நான் அவங்களுக்கு நன்மை பண்ணுவேன். உன்ன மாதிரி கெட்ட குணங்கள் திருட்டுத்தனம் இருக்கிற காகங்களுக்கு நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பென்சில் சிண்டுவோட வீட்டுக்கு கீத்துவோட வீட்டுக்கு போயிருச்சு. இந்த கதை மூலியமா என்ன தெரியுதுன்னா, நம்ம அடுத்தவங்களை பார்த்து என்றைக்குமே பொறாமப்படக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும். ஒரு அழகான காட்டில் ஒரு சிட்டுக்குருவி அது வீட்டு பக்கத்தில் ஒரு மாம்பழ மரம் வச்சிருந்துச்சு. அந்த மரத்தில் எப்பயுமே மாம்பழங்கள் ரொம்ப அதிகமாக காய்ச்சிருக்கும். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற குருவிகள் எல்லாம் இதை எப்படியாச்சும் பறிக்கணும்னு நினைக்குங்க. ஆனால் அந்த சிட்டுக்குருவி அதை பறிக்கவே விடாது. அப்போது சிட்டுக்குருவி ஒரு நாள் வெளியே போகும் பொழுது அந்த பக்கமாக இருந்து வந்த ஒரு காகம் அந்த மாம்பழத்தை பறிக்கலான்னு பார்த்துச்சு. அப்போது அங்கே அந்த சிட்டுக்குருவி வந்துடுது. அந்த சிட்டுக்குருவியை பார்த்த உடனே அந்த காகம் அங்கேருந்து பறந்து போயிடுது. இதே மாதிரி நிறைய பறவைகள் அந்த மாம்பழத்தை பறிக்கிறதுக்காக அந்த காட்டுக்கு வரும் பொழுது அந்த சிட்டுக்குருவி அவங்கள எல்லாத்தையும் துரத்தி விட்டுரும். இப்போ அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, நான் இங்கே இல்லாதனால தானே நீங்கள் எல்லாம் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கீழேயே உட்காந்துருக்கு. அப்போது அங்கே ஒரு குட்டி குருவி வந்து அந்த சிட்டுக்குருவிக்கிட்டே கேட்குது, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நான் சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு, எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், அதனால் எனக்கு ஒரே ஒரு பழம் மட்டும் தரீங்களா
அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சரி இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பழத்தை கொடுக்குது. அப்போ அந்த சிட்டுக்குருவி கிட்ட அந்த குட்டி குருவி சொல்லுது, குருவி உங்க மரத்துல தான் இவ்வளோ பழங்கள் இருக்குல்ல, அது டெய்லி பழுத்து கீழே வேஸ்டா தானே கிடக்கு, அதை நீ அந்த குருவிகளுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, உன்ன மாதிரியே வந்து எனக்கு பசிக்குது பழம் வேணும்னு கேட்டால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் அவங்க நான் இல்லாத நேரமாக வந்து திருட்டுத்தனமாக அந்த பழங்களை பறிக்கிறாங்க. ஒரு பழத்தை பறிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு திருட்டுத்தனம் அவங்க மனசுக்குள்ளே வந்துடுது. அதனால தான் நான் அவங்கள அப்படி பண்ணுறேன். உன்ன மாதிரியே அவங்களும் நேர்மையாக வந்து குருவி எனக்கு ஒரே ஒரு பழந்தாவேன் எனக்கு பசிக்குதுன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். இன்னைக்கு இவங்க பண்ணுற இந்த சின்ன சின்ன விஷயம்தான் நாளைக்கு அது பெரிய திருட்டா வந்து நிற்கும். அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சிட்டுக்குருவி சொல்லுது. ஒரு காட்டில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சிட்டுக்குருவி, கீத்துக்குருவி, ராமுக்காகம். இவங்க 3 பேரும் எப்பயுமே ஒன்றா தான் அந்த காட்டில் ஊரை சுற்றுவாங்க. அவங்க 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க காட்டில் ரொம்ப தூரம் விளையாண்டுட்டு அலுப்பாக போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துருது. ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குதே, பக்கத்துல எங்கேயுமே உணவே இல்லையே அப்படின்னு அந்த ராமுக்காகவும் சொல்லுது. அப்போ அந்த சிட்டுக்குருவி, உணவு இல்லைன்னு நீ தேடுற, ஆனால் நம்ம கிட்ட பணமே இல்லை, நம்ம எல்லாத்தையும் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டோம், காசு இருந்தால் தானே யாராவது நமக்கு உணவு தருவாங்க அப்படின்னு சொல்லி பேசுதுங்க. அப்போது அந்த பக்கமாக ஒரு பழம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஒரு கிளி வருது. அதை பார்த்தோன்னே இந்த 3 பறவைகளும், ஐயோ இந்த பறவைக்கிட்ட போய் உணவு தாங்கன்னு கேட்டால் என்ன நடக்கும், நம்ம கிட்ட வேற பணமே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுதுங்க. அப்போ அந்த ராமுக்காகம் சொல்லுது, நீங்க 2 பேரும் பேசுற மாதிரி அதுகிட்ட பேச்சு கொடுங்க, நான் அந்த பழத்தை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, வேண்டாம் வேண்டாம், நம்ம மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப தப்பாக போயிடும். அப்போது அந்த ஈஸ்வரி காகம் சொல்லுது, நீ இப்படி சொல்ற, ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதே, காசு வேற இல்லை, நம்ம வேற என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த கீத்துக்குருவியும், வேண்டாம், நம்ம நேர்மையாக இருக்கணும், நம்ம மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப அசிங்கமாயிரும், திருடலாம் கூடாது ராமு அப்படின்னு சொல்லுது அந்த கீத்துக்குருவி. நான் எது பண்ணாலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்போ நீங்களே ஒரு ஐடியா பண்ணுங்க அப்படின்னு அந்த ராமுக்காகம் சொல்லுது. ஆனா எனக்கு எப்படினாச்சும் ஏதாச்சும் ஒரு பழம்னாச்சும் வாங்கி கொடுத்துருங்க, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமுக்காகம் உட்காந்துருக்கு. அப்போ அந்த கீத்துக்குருவி, சரி வாங்க, நம்ம அந்த கிளிக்கிட்ட போய் நம்ம உண்மையே சொல்லலாம், அது முடிஞ்சா நமக்கு உதவி பண்ணட்டும், இல்லைன்னா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி எல்லாரும் அந்த கிளிக்கிட்ட போய், கிளியண்ணா எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா, எங்கள் 3 பேருக்கும் ரொம்ப பசிக்குது, நாங்கள் பக்கத்து காட்டிலேருந்து வந்திருக்கோம், கையில் பணம் எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டு வரலை, அதனால் உங்ககிட்ட இருக்கிற பழங்களை கொஞ்சம் எங்களுக்கு சாப்பிட தர முடியுமா, நீங்கள் எங்களுக்கு ஓசியாக கூட தர வேணாம், அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுதுங்க. அதுக்கு அந்த கிளி சொல்லுது, பரவாயில்ல, பணம் இல்லைன்னா என்ன, நீங்கள் அடுத்து இந்த காட்டு பக்கம் வரும்பொழுது நான் இங்கே தான் இருப்பேன், உங்களால் முடிஞ்ச பணத்தை என்கிட்ட கொடுங்க, அதுக்காண்டி வேலை தான் பார்த்து நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருந்து வேற வரேன்னு சொல்கிறீங்க, உங்கள் 3 பேரையும் பார்த்தா ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, ரொம்ப பசியில் இருக்கீங்க போலையே, சரி அதனால் என்ன, திருட்டுத்தனமாக நிறையா பேர் பழங்களை திருடி சாப்பிட்ற காலத்தில் நீங்கள் நேர்மையாக வந்து கேட்குறீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தாங்க இந்த பழங்களை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி கொடுக்குது. அந்த பசியில் அந்த 3 பறவைகளும் அந்த உணவை சாப்பிடுதுங்க. அப்போது அந்த ராமுக்காகம் பார்க்குது, நம்ம திருட்டுத்தனமா எடுத்திருந்தா கூட இவ்வளோ பழங்கள் கிடைச்சிருக்காது, நம்ம நேர்மையா அவங்க கிட்ட போய் கேட்கணும்னு இந்த சிட்டுக்குருவியும் கீத்துக்குருவியும் சொன்னனால தான் நமக்கு இவ்வளோ பழங்களும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராமுக்காகவும் யோசிக்குது.
இனிமே நம்ம எந்த செஞ்சாலும் நேர்மையாக தான் செய்யணும். திருட்டுத்தனமாக செஞ்சால் நமக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். அப்படின்னு அந்த காகம் புரிஞ்சுக்கிறது. ஓகே குட்டீஸ், நீங்களும் உங்கள் லைஃப்பில் யாருக்கிட்டேயும் பொய் திருட்டும் பண்ணாமல் வாழணும். நேர்மையாக வாழ்ந்தீங்கன்னா அதுக்கான பரிசு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பாய். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குட்டி குருவி குடும்பம் இருந்துச்சு. அந்த குருவியோட பேர் என்னன்னா கீத்து. அதோட கணவர் பேர் ராமு. அவங்க 2 பேருக்கும் ஒரு அழகான ஒரு குழந்தை இருந்துச்சு. அது பேர் சிண்டு. அது ரொம்ப சோம்பேறியான குருவி. எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு படிக்காம சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க. என்ன, இந்த பையன் எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான், தூங்கிக்கிட்டேவும் இருக்கான், ஒரு கடின வேலையும் பார்க்க மாட்றானே. அப்படின்னு அந்த கீத்து குருவி யோசித்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அந்த ராமுக்குருவி வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த சிட்டுக்குருவி ரொம்ப நேரமா படிக்காம விளையாண்டுக்கிட்டே இருக்கு. அதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க பா, நீ என்ன ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிற? காலையில பார்த்தா ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கையே. அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் அந்த சிட்டுக்குருவி பெருசாவே எடுத்துக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. அப்போ அந்த சிட்டுக்குருவி பக்கத்துல இருக்கிற அதோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அது வச்சிருக்கிற பொம்மை, காரு எல்லாத்தையும் பார்த்து ஆசைப்படுது. அப்போ அந்த சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா, என்னோட ஃப்ரெண்டோட வீட்ல நிறைய டாய்ஸு, சாக்லேட்டுன்னு நிறைய வச்சிருக்காங்கம்மா. அந்த மாதிரி எனக்கும் வேணுமா. அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த கீத்துக்குருவி, நீனு ஒழுங்கா காலையில வெள்ளன எந்திரி, நல்லா படி. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உனக்கு தெரியுமா? நாங்க கஷ்டப்படுறதெல்லாம் உனக்கு தெரியாம வளர்க்குறது தான் ரொம்ப தப்பா போச்சு. அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, வீட்ல என்ன நடக்குதுன்றதுனாச்சும் உனக்கு தெரியுமா? அப்படின்னு அவங்க அம்மா வையிறாங்க. உடனே அவங்க அப்பா அங்க வராரு. என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கீத்துக்குருவி நடந்த எல்லாத்தையும் சொல்லுது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி அப்பயும் அடம் பிடிக்குது. அப்பா எனக்கு வேணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க டாய்ஸு, அழகான பேகு, ட்ரெஸ்ஸுன்னு. ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே நீங்கள் வாங்கி தர மாட்டீங்க. அப்படின்னு சொல்லி அழுகுது. அப்போ அவங்க அப்பா வந்து சரி, நீ போ, நான் வாங்கி தரேன். அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா அந்த சிட்டுக்குருவிய உசுப்புறாரு. வா, நீ ரொம்ப நேரம் தூங்குற. நம்ம இன்னைக்கு வெளியே போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அவர் எங்க கூட்டிட்டு போறாருன்னா, அவரு வேலை பார்க்குற இடத்துக்கு தான். அங்க வேலை பார்க்குறத எல்லாத்தையும் பார்த்துட்டு நீயும் பாரு. அப்படின்னு சொல்றாரு. அப்போ பார்க்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால் முடியல, என்னால் பார்க்க முடியல. அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. உடனே அவங்க அப்பா சரி, வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அந்த சிட்டுக்குருவி கிட்ட அவங்க அப்பா கேக்குறாங்க. என்ன, முடியலன்ட்டு வந்துட்ட? நீ வேலை பார்த்தா தானே காசு கிடைக்கும். அந்த காசுல தானே நீ கேட்கறது எல்லாத்தையும் வாங்க முடியும். அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சிட்டுக்குருவி பாக்குது. ஐயையோ! அப்பா என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு பக்கத்து வீட்ல வசதியானவங்கள பார்த்துட்டு, நமக்கும் அந்த மாதிரி வேணுன்ட்டு நெனச்சுட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்கப்பா. இப்பதான் எனக்கு புரியுது, நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. நம்ம வீட்டோட சூழ்நிலை தெரியாம நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். அம்மா அப்பா என்ன பண்றாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க வச்சிருக்காங்களேன்ட்டு நான் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது, நீங்கள் வெளியே போய் ஒரு ஒரு காசும் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. அது தெரியாமல் நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்கப்பா. இனிமே நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு என்னால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு பண்ணுறேன். தேவையில்லாம செலவும் பண்ண மாட்டேன். காசோட மதிப்பு எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுச்சுப்பா. அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. அப்போ அந்த கீத்துக்குருவி சொல்லுது. இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ அப்பா கூட போயிட்டு வந்த.
அதுக்கே நீ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டியா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு? அப்போ அப்பா தினமும் போய் நமக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வராங்க. அதனால நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சு அதுபடி நம்ம நடந்துக்கணும், சரியா? அப்படின்னு சொல்றாங்க. சிட்டுக்குருவி சரிம்மா, இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறேன். இனிமே அது வேணும் இது வேணும் நான் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன். என்னோட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி சொல்லுது. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எல்லாரும் நமக்கு வேண்டியதை அடம் பிடிச்சு அம்மா அப்பா கிட்ட வாங்குறோம். ஆனா அந்த காசை சம்பாதிக்க நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. பாய்.